வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இது 1 கிலோ எறா வாங்கிட்டு வந்து அது அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுங்க. இங்கே வந்து அதில் இருக்க கருப்பெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயை காஞ்ச பிறகு 2 குழிக்கரண்டி எண்ணெய்ங்க அது ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, அந்த மசாலா வந்துங்க அதில் வச்சு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நான் வந்து பெரிய வெங்காயம் பெருசு சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்திக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணுங்க. வெங்காயம் போட்டு எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. இதுலேயே 2 கொத்து கருவேப்பிலைங்க நல்லா அலசிட்டு தண்ணியில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் வந்து கலர் மாறி வரணும். நமக்கு தெரியும் ப்ரௌன் கலராக மாற்றும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பெரிய தக்காளிங்க 3 தக்காளி நான் சைஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். சேர்த்துட்டு கல் உப்பு சேர்க்குறேங்க. கல் உப்பு சேர்த்தா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அதனால் கல் உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா மிக்சியில் கூட அது தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. சிலர் பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கி நல்லா பேஸ்ட்டு போல ஆகட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமாக மசாலா தூளுங்க போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை அப்படியே வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்க. இது வந்து நான் மிளகு போட்டு தாளிச்சிருக்கேன். நீங்கள் வந்து மிளகு பவுட்ரு கூட போட்டுக்கலாங்க இறக்கும்போது. அதனால் காரம் வந்து எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எறால் சேர்த்திக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இதுலேயே வந்து தண்ணி வரும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இது அப்படியே நல்லா கட்டி விடணுங்க. இந்த மசாலாவிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயாச்சுங்க. நம்ம தண்ணியே ஊற்றலைங்க. அந்த எறாவில் இருந்த தண்ணி தாங்க இதுக்குள்ளே வந்துருக்கு. எல்லாமே நல்லா இந்த தண்ணி வடிஞ்சு அதுக்குள்ளே இருந்து நல்லா பீஸெல்லாம் வெந்துட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சுண்டி வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பு பார்த்துங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போது உப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் வந்து காரம் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சமாக. இப்போ கடைசியாக மிளகுத்தூள் தூவிட்டு இது ஒரு மாதிரி கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான எறா தொக்கு ரெடி ஆச்சுங்க. இது கூட ரசம் வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு எறா வச்சு விட்டுனா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.